பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூலை மாதத்தில் 19ஆம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தி புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 1 verse 3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? பைபிளில் கடைசி புஸ்தகம்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷம். பைபிளில் அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்கிறது. அநேக வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறி விட்டன. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இனிமேல் சம்பவிக்க போகிறவைகளை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்துகிறது அப்படின்னா என்னது? ஒன்று மூடி வச்சிருந்து அதை அப்படியே மூடியை ஓப்பன் பண்ணால் அதில் இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்துகிறோம்ல, ரிவீலிங் திங்ஸ். அந்த மாதிரி ஆண்டவர் ரிவீல் பண்ணி கொடுத்த ஒரு விசேஷம்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். அது அந்த அந்த இந்த புஸ்தகத்தினுடைய ஆரம்பம் தான் இந்த முதல் 3 வசனங்கள். அந்த முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்க பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அப்போ இந்த புஸ்தகம் தேவன் பிதாவாகிய தேவன் என்ன செய்தாரா? தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது தான் இது. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த யோவான் யார்? 12 அப்போஸ்தலர்கள் இயேசுவுக்கு இருந்தாங்க. அதுல ஒருவர் தான் இந்த யோவான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதுல விசேஷமானது என்னன்னா, ஆண்டவர் 12 பேரை சீஷர்களாக தெரிந்தெடுத்தாலும் 3 பேரை எப்போதும் ஆண்டவர் என்ன செய்வாங்க? தனிமையாய் கூட்டிக் கொண்டு செல்வார். இல்லை, கெத்செமனே தோட்டத்தில் கூட நம்ம பார்க்கிறோம். 12 சீஷர்களும் கூட போல, ஆனால் ஆண்டவர் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிட்டு போனாங்க. அதுலேயும் விசேஷமானவர் யோவான். ஏனென்றால் பேதுருவே கேட்குறாரு, யோவான் இயேசுனுடைய மார்பில் அவர் சாய்ந்து கொண்டு இருப்பாராம். இயேசுவை அதிகமாக நேசித்த ஒரு சீஷன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமென். எல்லா சீஷர்களும் எல்லா அப்போஸ்தலர்களும் இரத்த சாட்சியாய் கர்த்தருக்கு மரித்தார்கள். சுவிசேஷத்தை நிமித்தமாக பல விதத்தில் அவங்க இரத்த சாட்சியாய் மரித்தாங்க. ஆனால் அந்த யோவானுக்கு மாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் டெத் அப்படின்னு சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் அவருக்கு பாடுகள் இருந்துச்சு, அநேக உபத்திரவங்கள் இருந்தது. ஒரு பெரிய கொதிக்கிற எண்ணெயில் அவரை தூக்கி போடுறாங்க. ஆனால் அற்புதமாக கர்த்தர் அவங்கள மீட்டு எடுக்கிறாருன்னு சொல்லிலாம் நம்ம சரித்திரத்தில் பார்க்குறோம். ஆனால் வயசான காலத்தில் அவர் ஒரு பிஷப்பாக இருந்து ஒரு வயசான காலத்தில் அவர் பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்பட்டு அங்கே இந்த வெளிப்படுத்தின ஆண்டவர் இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அப்போது ஒரு தீவில் அவர் தனிமையாக இருக்கிறாரு. நம்மலாம் தனிமையாக இருக்கும் போது என்னெல்லாம் யோசிப்போம் இல்லை? ஆனால் பாருங்கள், யோவானுக்கு ஆண்டவர் வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இனிமேல் சம்பவிக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஃபர்ஸ்ட் வேர்டு எப்படி இருந்துச்சு? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவை. சீக்கிரத்தில் இதெல்லாம் சம்பவிக்க போகுது. இந்த சீக்கிரம்ன்றது ஆண்டவருடைய கேலண்டரில் எவ்வளோ நாள் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் யூகிக்கிறாங்க, இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும், இந்த இயர்ன்னு சொல்லி யூகிக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் என் சயின்ஸை கொடுத்துருக்குறாங்க. இல்லை, யுத்தங்கள், பூமி அதிர்ச்சி, பயங்கரமான பிரச்சனை, அறிவு பெருத்து போகும், அன்பு தணிந்து போகும். இதெல்லாம் கடைசி காலத்துக்குள்ள அறிகுறிகள். அதெல்லாம் நம்மளுடைய நாட்களில் நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறாங்கன்றது நமக்கு தெரியுது. சீக்கிரத்தில் இதெல்லாம் சம்பவிக்க போகுது. அதனால ஆண்டவர் என்ன செய்கிறாங்களாம்? யோவானுக்கு இதை வெளிப்படுத்துகிறத அந்த விசேஷமாக யோவான் இதை எழுதி கொடுத்திருக்கிறார். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். யோவானுக்கு ஆண்டவர் என்னென்னலாம் வெளிப்படுத்துறாங்களோ அதை அப்படியே சாட்சியா யோவான் என்ன செய்திருக்கிறார்? எழுதியிருக்கிறார். எவ்வளோ அருமை இல்லை? கர்த்தர் தான் அவருக்கு அந்த ஞாபகத்தை கொடுத்துருக்கணும். அந்த டைமில் புக்ஸு, பென்னு, இந்த ஃபோனு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்படி அவர் எழுதியிருப்பார் யோசித்து பாருங்க. உடனே ஒரு புஸ்தக சுருள் எடுத்து அவர் எழுதியிருக்கணும் இல்லையா?
ஆனால் அப்படியே கர்த்தர் காட்டின காட்சிகள், தரிசனங்கள் அப்படியே எல்லாத்தையும் இந்த யோவான் என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்தின விசேஷமாக அவர் எழுதுகிறார். அதைத்தான் இந்த வசனங்கள் காண்பிக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்ம எப்போ பாக்கியவானா இருக்கிறோம்? இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது நம்ம பாக்கியவான். பைபிளை வாசிக்கிறதுலையே நமக்கு ஒரு பிளஸ்ஸிங். எவ்வளோ சந்தோஷம்! இன்னைக்கு நமக்கு பைபிளை நம்ம தாய்மொழியில் அநேக தேவ பிள்ளைகள், மிஷினரிமார்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த நாட்களில் அநேகருடைய கைகளில் வேத புஸ்தகம் இல்லை. ஆனால் இன்னைக்கு நமக்கு எத்தனை வேத புஸ்தகம் நம்ம வீட்டில் இருக்குது யோசித்து பாருங்க. பைபிள்ஸை நம்ம அடுக்கவே முடியாது, அவ்வளோ பைபிள்ஸ் நம்ம வச்சுருக்கிறோம். ஆனால் அந்த பைபிளை எடுத்து நம்ம வாசிக்கிறோமா பிரியமானவர்களை? இல்லை சண்டே மட்டும் சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி அதே இடத்துல கொண்டு வந்து நம்ம வச்சிடுறோமா? நம்ம பைபிளை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பைபிள் என்றது, வேத வசனன்றது என்னது? தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். நம்ம நினைக்கிறோம் ஒரு தீர்க்கதரிசி வந்து எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், அதை தீர்க்க தரிசனமாக சொன்னால் நல்லா இருக்குமே நினைக்கிறோம். ஆனால் இந்த வேத வசனம்தான் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த தீர்க்க தரிசன புஸ்தகம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் பாக்கியவான், கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ நான் அதை நம்ம இன்னைக்கு ஆலயத்துக்கு போகிறோம். பாஸ்டர்ஸ் நமக்கு என்ன செய்கிறாங்க, வேத வசனத்தை அருமையாக ஒரு செய்தியாக அவங்க கோர்வையாக கோர்த்து நமக்கு அழகாக அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறாங்க. அதை கேட்கும் போதே நமக்கு பாக்கியம். ஆமென். அதனால தான் திருவசனத்தை நம்ம கேட்குறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. மெசேஜ் டைமில் நம்ம எல்லாரும் ஜாக்கிரதையாக அதை கேட்கணும். அப்போ தான் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். அப்போ தான் நம்ம பாத்ரூம் போகணுன்னு இருக்கோம், அப்படி இங்கே தண்ணி குடிக்க போகிறது, இப்படி அநேக காரியங்கள். ஆனால் வசனத்தை ஜாக்கிரதையாய் கேட்க வேண்டும். அல்லேலூயா. பிள்ளைகள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா சபையில் நம்ம என்ன செய்யணும்? வசனத்தை கேட்கறதுக்கு அந்த பிள்ளைங்களை உற்சாகப்படுத்தணும். ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்க லிசன் பண்ணுறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்லலாம்? ஒரு நோட் புக் வச்சு ஒரு பென் வச்சு நீ எழுது, இந்த வசனங்களை நீ என்ன பண்ண எழுது. அப்போ அட்லீஸ்ட் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ வசனங்களை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், வசனத்தை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ வாசித்தா மட்டும் போதாது, கேட்டா மட்டும் போதாது. ரொம்ப நல்ல மெசேஜ் இன்னைக்கு பாஸ்டர் கொடுத்தாங்க அப்படின்னா மட்டும் போதாது, அதை நான் என்ன செய்யணும்? நான் கை கொள்ளணும். எதற்காய் கர்த்தர் என்னோட பேசுகிறாரு? நான் கை கொள்ளும்படி பேசுகிறார். யோசிப்பில் அழகா சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, என்ன ஜெபம் பண்ணி முடிச்சாங்க? ஆண்டவரே உங்களை போல என்னை மாற்றுங்க. நம்ம இயேசுவை போல எப்படி மாற முடியும்? கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நான் கை கொள்ளும் பொழுது நம்ம கிறிஸ்துவை போல ஒவ்வொரு நாளும் நம்ம மாற முடியும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீதிமான் இன்னும் நீதிமானாக இருக்கட்டும், இன்னும் நீதி செய்யட்டும். நம்ம மற்றவங்கள பார்த்து அவங்க எவ்வளோ அக்கிரமம் பண்ணுறாங்க, நான் பரவாயில்லப்பா அப்படின்றதுக்கு இல்லை பிரியமானவர்களே. நமக்கு யார் தெரியுமா ரோல் மாடல்? ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். ஏசு கிறிஸ்து இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்தார். பாவமே அவர் மேலே ஒட்டவே இல்லை பிரியமானவர்களே. அப்படி பரிசுத்தமாக ஆண்டவர் வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி நமக்கு மாடல் அவர் தான். நமக்கு ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருக்கிறது ஜீசஸ். அந்த ஸ்டாண்டர்டை வச்சு தான் நான் என்னையை கம்பேர் பண்ணணும். என் கூட இருக்கிறவங்க, இல்லை நம்ம ப்ரேயரில் நம்மளை நடத்துகிறவங்க, இல்லை ஈவன் பாஸ்டர்ஸுடைய ஸ்டாண்டர்ட் கூட கிடையாது. நம்ம ஸ்டாண்டர்டை யாரோட கம்பேர் பண்ணணும்? ஜீசஸ். அப்போ ஆண்டவரை போல் நான் மாறணும்னா முதல்ல நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்ன வசனத்தை, போதனைகளை நான் வாசிக்கணும், நான் கேட்கணும், அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கணும், கீழ்ப்படியணும். அதை என் வாழ்க்கையில் நான் கை கொள்ள வேண்டும். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள் அப்படின்னு வசனத்தில் யாக்கோபுல படிக்கிறோம். கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் அப்படின்னா காலம் சமீபமாயிருக்கிறது. நம்முடைய காலங்கள் சமீபமாக இருக்கு. எத்தனை காலங்கள் நமக்கு என்று நமக்கு தெரியாது. ஆமென். ஆனால் கர்த்தர் அறிவார். எப்படியோ தேவனுடைய வருகையும் சமீபமாக இருக்கிற நாட்களில் நம்ம இருக்கிறோம். யுத்தங்கள் எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள் நடக்கிறத பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் நியூஸ் பேப்பரை பார்த்தாலே ஒரு காரியங்களும் நம்மளே அது பயமுறுத்துகிறதாய் காணப்படும். காலம் சமீபமாக இருக்குது.
வேதத்தை அதிகமாக நம்ம வாசிப்போம், வேதத்தை அதிகமாக நம்ம தியானிப்போம், வேதத்தை நம்முடைய வசனங்களின்படி நம்ம வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமா இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற நம்ம யாராவது ஜெபிக்கலாமா?